நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th term 3ல் இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். புதுமைகள் செய்யும் தேசம் இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் இயல் 1ல் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு பாடல், சரிங்களா? இதை எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடுறேன். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ரைம் சொல்லி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தாங்க. ஏதாவது நம்ம பாட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டா நமக்கு அப்படியே நிற்கும். அதனால் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, அந்த மாதிரி படிக்கணும், சரிங்களா? அது மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா தெய்வ வள்ளுவன் நெய்த என்ன நெய்தாரு? குரலை இல்லையா? அந்த மாதிரி அதுதான் வந்து தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்கிறாங்க. அதாவது குரல் தான், வள்ளுவன் வந்து எழுதிய குரல் தான் வந்து தேசம் உடுத்திய நூலாடை, சரிங்களா? இது கேட்பாங்க, கேட்டும் இருக்காங்க, சரிங்களா? அடுத்து மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வின்ற மேலாடை, மெய்யுணர்வின்ற மேலாடை. அதாவது திருப்பி அதேமாதிரி புதுமைகள் செய்த தேசம் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். அடுத்து காளிதாசன். அதாவது ஒன்று இந்த ஒரு ஸ்டான்ஸாவிலுமே இருக்கிறது எல்லாமே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லையும் கேட்பாங்க, அதே மாதிரி பொறுத்துகளையும் கேட்பாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் நம்ம பார்த்தது வந்து திருக்குறள் தான் நம்ம தேசத்தோட நூலாடைன்னு சொன்னோம். அடுத்த ஸ்டான்ஸில் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எங்கன்னா காவேரி கரையில் வந்து எதிரொலிக்கும் கேட்பாங்க. காளிதாசனோட பாடல் வந்து எங்கே எதிரொலிக்கும்? காவேரி கரையில், சரிங்களா? அடுத்து கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கேட்பாங்க. கம்பனோட கவிதை வந்து எங்கே இசையமைக்கும்னா கங்கை அலைகள் இசையமைக்கும், சரிங்களா? காளிதாசனோட பாடல் வந்து காவிரியில் எதிரொலிக்கும், கம்பனின் கவிதை வந்து கங்கை அலைகள் இசையமைக்கும், ஓகேங்களா? அடுத்த ஸ்டான்ஸா கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்குமா? அதாவது கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் எந்த நாடுங்க? காஷ்மீர் தோட்டம் வந்து பூத்தொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி மேற்கு மலைகள் என்ன பண்ணுமா? நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். மேற்குலேருந்து அனுப்பிச்சு கிழக்குக்கு வந்து நலம் கேட்குமா? இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க? நம்ம நாட்டோட பெருமையை பற்றி பேசுகிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு மனப்பாட பகுதி. எப்பயுமே நமக்கு தெரியும் ஸ்டார் கொடுத்துருந்தா அது வந்து மனப்பாட பகுதின்னு சொல்லிட்டு, அதனால் இதில் உள்ள லைன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். என்னென்னா புல்வெளிலாம் என்ன ஆகுனா பூக்காடாக ஆகுதுங்களா? பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்தி கலைக்கூடம் கேட்பாங்க. கல்லை கூட காவியமாக்கி, இது இம்பார்ட்டன்ட்ங்க. கலைக்கூடம், அது கலைக்கூடம்னா என்ன அப்படின்னா சிற்பக்கூடத்தை தான் சொல்கிறாங்க கலைக்கூடம்னு. இது ஒரு 1 மார்க். அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. அதாவது அன்னை நாடுன்னா என்ன? நம்ம தாய்நாடு. நம்ம தாய்நாட்டில் அமுத சுரபின்னா நமக்கு தெரியும்ல. அந்த அமுத சுரபி வந்து மணிமேகலை வச்சுருந்தாங்க, காயசண்டிகை கிட்டே இருந்துச்சு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் பசி தீர. ஏன்னா அல்ல குறையாமல் வர்றது தான் அமுத சுரபி. நம்ம நாட்டில் எப்படின்னா வந்தாருக்கு எல்லாமே வந்து வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து அந்நிய நாடுகள் வந்து பசி தீருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாகன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாட்டுக்காக ரிப்பீட்டட். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இதையும் கேட்பாங்க. பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க, சரிங்களா? இது யார் எழுதுனா? பூமியின் கிழக்கு வாசல் இது பாடல் யார் எழுதுனா? தாரா பாரதி, சரிங்களா? யார் எழுதுனாங்க? தாரா பாரதி. பாடலை திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். வள்ளுவனோட குரல் வந்து நம்ம தேசம் உடுத்திய நூலாடை, சரிங்களா? அந்த மாதிரி காளிதாசனோட பாடல் வந்து எங்கே எதிரொலிக்கும்? காவிரி. காளிதாசன் காவேரி, காக்கா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கம்பனின் கவிதைகள் வந்து கங்கை அலைகள் இசையமைக்கும். கம்பன், கங்கை, காக்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
குமரிக்கு வந்து எந்த நாட்டில் வந்து பூ தொடுக்கும்? காஷ்மீர். சரிங்களா? காஷ்மீர் வந்து பூ தொடுக்குமா, காஷ்மீரோட தோட்டத்தில். அடுத்து மேற்கு மலை வந்து கிழக்கு கரைக்கு வந்து நலம் கேட்கும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். இது எல்லாமே வந்து லைன்ஸ் கொடுத்து இது எந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் யார் எழுதுனாங்க அப்படின்னா தாராபாரதி எழுதின பாரதம் அன்றே நாற்றாங்கால் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்தது. சரிங்களா? அடுத்து கல்லை கூட காவியமாக்கும். ஆக்சுவலி கல்லை கூட, கல்லுன்றது திருப்பி கட்டுவாங்க, ஒரு கலைக்கூடத்தில் தானே செய்வாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் சிற்ப கலைக்கூடத்தை தான் வந்து கலைக்கூடம்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1 மார்க்குங்க. சரிங்களா? அடுத்து அன்னை நாட்டின் அமுத சுரபில், இதுவும் சொல்லிட்டோம் உங்களுக்கு. அடுத்து அண்ணல் காந்தியினோட கைத்தடி வந்து அறத்தின் ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறத்தின் ஊன்றுகோல். சரிங்களா? இது யார் எதுனான்னு சொன்னால் தாரா பாரதி. அடுத்து சொல்லும் பொருளும். மெயினாக என்னங்க? உண்மை. மெயினாக உண்மைன்னு சொல்லுவோம், உடல்னு சொல்லலாம், ரெண்டுமே வரும். சரிங்களா? நம்ம பாடலுக்கு ஏற்ற மாதிரி அதோட பொருள் வந்து நம்ம எடுத்துக்கணும். தேசம்னா என்ன? நாடு. இதில் வந்து நான் இப்போ லைன்ஸை சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு அந்த பாட்டிலே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, ரொம்ப டீப்பாக நமக்கு தெரியாமலாம் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான பாடல் தான் வந்து தாராபாரதி எழுதினது. சரிங்களா? அடுத்து நூல்வெளி பார்ப்போம். தாராபாரதியோட இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். தாரா, தாரா, ராதா, அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கு பாருங்க. தாரா, ராதா. சரிங்களா? அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. தாரா பாரதி, ராதா கிருஷ்ணன். இவரோட அடைமொழி பெயர் வந்து கவி ஞாயிறு. சரிங்களா? கவி ஞாயிறு. அதாவது ராதாகிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இதை நம்ம பர்த்டே நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் லீவு இல்லையா. ஸோ கவி ஞாயிறு, இந்த ஞாயிறு வந்து அங்கே அப்படியே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். கவி ஞாயிறு. இவரோட அடைமொழி பெயர் வந்து கவி ஞாயிறு. சரிங்களா? இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காருன்னா ஒரு சின்ன கொஞ்சம் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. புதிய விடியல்கள். காலையில் இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். புதிய விடியல்கள், அதாவது காலையில் எழுந்தோன்னா நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புவோம், ஓகேங்களா, அந்த மாதிரி. இது எங்கள் கிழக்கு பக்கம் தானே சூரியன் வரும். ஸோ இது எங்கள் கிழக்குனா காலையிலேயே சூரியன் கிளம்பிடுச்சுன்னா உடனே எழுந்துக்க சொல்லிடுவாங்க. சரிங்களா? அடுத்து விரல் நுனி வெளிச்சங்கள்னால் அந்த சூரியனோட ஒளி சும்மா கொஞ்சம் வந்து நம்ம முகத்தில் பட்டாலே போதுங்க, உடனே எழுந்துருவோம் இல்லையா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே விடியல், கிழக்கு, வெளிச்சம், இப்படி தான் ஒரு இவர் எழுதின நூல்கள், அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பாரதம் அன்றே நாற்றாங்கால். இந்த பாடல் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதையுமே கேட்பாங்க, லைன்ஸ் கொடுத்து இதை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் என்ன? இப்போ சொன்னோம் இல்லையா, திருக்குறள். அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எங்க? என்ன சொன்ன? காளிதாசன் கா. ஸோ காவிரி கரை. அடுத்து கலைக்கூடமாக காட்சி தருவது என்ன? சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நூல் ப்ளஸ் ஆடை. சரிங்களா? அடுத்து எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. எங்கே இருக்குது? எதிரொலிக்க, இ. சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று நீங்கள் படிக்கும் பொழுதே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த டாப்பிக்கை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.